ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதில் 17வது வசனம். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார். சூழ்நிலைகள் வித்தியாசமாய் இருக்கிறது, சூழ்நிலைகள் எதிராய் இருக்கிறது. அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். யாரும் காது கொடுத்து கேட்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அது நிமித்தம் இந்த தீர்க்கதரிசி பகைக்கப்படுகிறான். அந்த சூழ்நிலையிலே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறான். எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது பிரயோஜனம் இல்லாதது போல் தெரிகிறது. அதை அறிவித்து என்ன நடக்கப் போகிறது? யாரும் மனம் திரும்பவில்லை, யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதிர்க்கிறார்கள், பகைக்கிறார்கள். காரியங்கள் எதிராயிருக்கிறது, அனுகூலமான சூழ்நிலை இல்லை, எல்லாம் எதிராயிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது மனம் சோர்ந்து போய் இந்த ஊழியத்தை விட்டே ஓடிவிடலாமா என்று எண்ணின காலங்கள் எல்லா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையிலும் வந்தது. ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆகட்டும், எரேமியா தீர்க்கதரிசி ஆகட்டும், ரொம்ப மனம் கசந்து ஆண்டவரே நான் இதை விட்டுட்டு ஓடிரட்டான்னு சொல்லுகிற அளவில் எலியா தீர்க்கதரிசி முதல் கொண்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ அந்த இடத்துல தான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானோ யாக்கோபின் குடும்பத்திற்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இது எல்லாம் எப்படியும் போகட்டும். யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற, அவர் கோபத்திலே அவருடைய முகத்தை மறைக்கிறார். அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய வேண்டுதல்கள் கேட்கப்படவில்லை, இவருடைய கூக்குரல்கள் தேவ சமூகத்துக்கு போகவில்லை. தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறார். அவர் சற்று கோபத்தில் இருக்கிறார். இமைப்பொழுது உண்டான கோபத்தினால் என் முகத்தை மறைத்தேன் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது, விளங்கவில்லை, அவர் மறைந்து கொண்டார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு காரியத்தை சொல்லி இந்த காரியத்தை சொல்லுகிறார். நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். அவர் முகத்தை மறைத்து கொண்டிருக்கிறது உண்மைதான், பதில் கொடுக்காமல் இருக்கிறது உண்மைதான், கிரியை செய்யாமல் இருப்பது உண்மைதான். பார்க்கிறோம், தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க வருகிற வழிப்போக்கனை போலவும் நீர் இருப்பானேன், எங்களுக்கு உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஜனங்கள் அங்கலாய்க்கிறதை கேட்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் இன்றைக்கு அமைதியாக இருந்தாலும், பதில் கொடுக்காவிட்டாலும், தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டாலும், கோபத்திலே இருந்தாலும் அவருக்காக காத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன், தேவனுக்காய் காத்திருப்பேன். நான் 100 வாசலை போய் தட்ட மாட்டேன். ஒரு கதவு தேவனுடைய வாசஸ்தலத்திலே பரலோக ராஜ்யத்தினுடைய கதவை தட்டுகிறார். தேவனிடத்திலே தன்னுடைய வேண்டுதலை ஏறெடுக்கிறார். கேட்காவிட்டாலும் நான் காத்திருப்பேன். யாக்கோபின் தேவன் தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்கு காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். அவர் சீக்கிரமாய் பதில் கொடுப்பார், அவர் மனம் இறங்குவார். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ள தேவன். அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் என்றென்றைக்கும் கோபம் வையார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரக்கங்கள் பெரியது, அதற்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இது அவருடைய குணாதிசயங்களை அறிந்தபடியினாலே இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். அவர் கிரியை செய்யும் வரைக்கும், அவர் விடுதலை கொடுக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன், எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். எப்போமாவது சீக்கிரம் செய்திருவார் என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவருடைய சமூகத்தை நோக்கி கொண்டிருப்பேன். அவர் முகத்தை மறைச்சிருந்தாலும் சரிதான்,
நான் வேற இடத்துக்கு என் முகத்தை திருப்ப மாட்டேன். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் முகத்தை ஏறெடுப்பேன். இன்னொரு இடத்துல உதவி கிடைக்குமா என்று சொல்லி நான் அங்கே போக மாட்டேன். இங்கேயே தான் இருப்பேன். அவர் சமூகத்திலேயே தான் இருப்பேன். தேவனுடைய சமூகத்தில் தான் இருப்பேன். அவர் இறங்கி அவர் கிரியை செய்யும் மட்டும், அவர் இறங்கி மனம் இறங்கி அவர் கிரியை செய்யும் வரைக்கும், அவரிடத்திலிருந்து பதில் வரும் வரைக்கும் நான் கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். எப்போ செய்வார்? எதிர்பார்ப்போடு இருப்பேன். அவர் செய்வார், கட்டாயம் செய்வார். இந்த காரியத்தை கட்டாயம் எனக்கு செய்து கொடுப்பார். அவர் கட்டாயம் இரக்கம் செய்வார். அவர் மனம் இறங்குவார். என்னன்னு கேட்பார். இந்த வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். மறுபடி என்னுடைய நெருக்கங்களை ஆண்டவர் மாற்றி போடுவார் என்ற எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். இன்னைக்கு செய்திருவாரா, நாளைக்கு செய்திருவாரா, நாளை கழிச்சு செய்திருவாரா, எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். எவ்வளவு காலங்கள் தெரியாது. அவர் நன்மை செய்யும் வரைக்கும், அவர் பதில் கொடுக்கும் வரைக்கும் நான் எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன். ஒரு எதிர்பார்ப்போடு தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருப்பேன். முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருப்பேன். அவர் திரும்ப அந்த முகத்தை என் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். எனக்கு நன்மை செய்யும் வரைக்கும் எதிர்பார்ப்போடு இருப்பேன். இதுதான் இந்த தீர்க்கதரிசியினுடைய ஸ்டேட்மெண்ட். என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளிலே சில நெருக்கமான சூழ்நிலைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்பொழுது சில வேளைகளில் கர்த்தர் மறைவது போல காணப்படும் சூழ்நிலைகள். அவர் முகத்தை மறைத்து கொண்டாரோ என்று எண்ணத் தோண்டும். அவர் உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் கிருபை அற்று போயிற்றோ, ஒன்றுமே நடக்கலையே, புலம்புகிறேனே, கலங்குகிறேனே, ஒன்றும் நடக்கலையே, இறங்கும்னு கேட்கிறேனே, மன்னிப்பு கேட்கிறேனே, எல்லாத்தையும் அறிக்கை இடுகிறேன், பாவத்தையெல்லாம் அறிக்கை இடுகிறேன், ஆனாலும் அவர் மனம் இறங்கவில்லை என்று சொல்லி புலம்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் என்னை கேட்கிற பிரியமானவர்களே, சில சூழ்நிலைகளிலே அப்படிப்பட்ட காலம் வரும் பொழுது நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. காத்திருப்பது மாத்திரமல்ல, எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இதை தேவன் கவனிக்கிறார். சவுலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். ஒரு பலியை செலுத்த வேண்டும், சமாதான பலிகளை செலுத்தும்படி நான் உன்னிடத்திலே கடந்து வருவேன், நீ எனக்காக காத்திரு என்று சாமுவேல் சொன்னான். சவுல் காத்திருந்தார். ஆனால் சூழ்நிலைகள் எல்லாம் எதிராய் மாறிவிட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி குறித்த நாளிலே வரவில்லை. அவர் சொன்ன டைமில் வரல, காத்திருக்கான். அதற்குள்ள பெலிஸ்தீர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். பலிகளை செலுத்தாமல் அந்த சண்டையில் இறங்க முடியாது. அந்த நாட்களிலே சமாதான பலிகளை செலுத்தணும், கர்த்தருக்கு பலி செலுத்தணும், ஆராதனை செய்யணும், அதுக்கப்புறம் தான் போருக்கு போகணும். அவங்க ஆர்ப்பரிக்கிறாங்க, ஆரவாரிக்கிறார்கள், பயங்கரமாய் கொக்கரிக்கிறார்கள். சவுலோடு இருந்த ஜனங்கள் நேரம் ஆக ஆக இவனை விட்டு செதறி ஓடி போகிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, நெருக்கம் வரும்பொழுது, வேற வழியே இல்லையே, என்ன செய்வது, சாமுவேல் தீர்க்கதரிசியை காணவில்லை என்று சொல்லி தொடர்ந்து பார்த்து காத்திருந்து அவராகவே அந்த பலிகளை செலுத்தி விட்டார். செலுத்தி முடிக்கிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். நீர் குறித்த காலத்தில் வராததை கண்டு, ஜனங்கள் என்னை விட்டு ஓடி போகிறதை கண்டு, சூழ்நிலைகள் பயங்கரமாய் இருக்கிறதை கண்டு நானே அந்த பலிகளை செலுத்திட்டேன், புத்தியீனமாய் செய்தீர் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை கடிந்து கொண்டார். அந்த நாளிலேயே சொல்கிறார், உன் ராஜ்ய பாரத்துக்கு ஆண்டவர் முடிவு உண்டாக்குகிறார். எவ்வளவு ஒரு நம்மளுடைய பார்வையிலே இது சிறிய காரியமாய் தெரிகிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அது எவ்வளவு பெரிய குற்றமாய் தெரிகிறது. சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மனுஷனை ராஜாவினார், அவனுடைய ராஜ்ய பாரத்திற்கே ஆபத்து வந்தது இந்த ஒரு காரியம், காத்திருக்கவில்லை. நான் வரும் வரை காத்திரு, சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை மீறினது அவ்வளோ பெரிய குற்றமாய் தேவ சமூகத்திலே காணப்படுகிறது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, சில வேளைகளிலே பொறுமை இழந்து டென்ஷன் ஆகி சூழ்நிலைகள் நிமித்தம் நெருக்கப்பட்டு ஏதாகிலும் ஒன்றை அவசரப்பட்டு செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு பிரியமல்லாததாய் போய்விடுகிறது. அதனாலே வரக்கூடிய பாதிப்புகள்
பயங்கரமானதாக இருக்கிறது. அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கிறது. நாம் சாதாரணமாய் நினைக்கிற காரியங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதாய் நினைக்கப்படுகிறது. நாம் பெரிய விஷயம் என்று நினைக்கிற காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் அற்பமாய் இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவர்கள், பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருந்தால் தான் ஆண்டவருக்கு பிரியமானது எது, ஆண்டவருக்கு பிரியம் அல்லாதது எது, எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப அவரை கோபப்படுத்துகிற காரியம் எது, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல், அவருடைய மனநிலை, அவருடைய சிந்தை எதுவுமே அறியாமல் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. பெரிய காரியம் என்று நினைத்து ஒரு காரியத்தை செய்வோம், அந்த காரியம் தேவனுடைய பார்வையில் அற்பமானதாக இருக்கும். சில விஷயங்களை ஆண்டவர் உற்று நோக்குகிறார். ஆகையினாலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான் ஆகில் அவன் மேலே ஆத்துமா பிரியமாய் இராது என்று சொல்கிறார். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. தேவனுக்காய் காத்திருக்க வேண்டும், எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தை எதிர்பார்த்து, கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் வேதத்தில். அவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் வரைக்கும், அவர் கிரியை செய்யும் வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கர்த்தர் கட்டாயம் செய்ய போகிறார், செய்வார். அந்த விசுவாசத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். அதில் பொறுமை இழந்து போகக்கூடாது. கர்த்தர் கட்டாயம் அந்த காரியத்தை செய்வார். அந்த சிறையிருப்பு மாற்றப்படும், அந்த நெருக்கங்கள் மாற்றப்படும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதிலே 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். நானோவென்றால் எல்லா ஜனங்களும் பின்மாறி போயிட்டாங்க. எல்லா ஜனங்களும் ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையை விட்டுட்டாங்க, விசுவாசத்தை விட்டுட்டாங்க, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனால் இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லுவார், நானோவென்றால், யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் அப்படி போக மாட்டேன். நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார், என் தேவன் என்னை கேட்டருளுவார். கட்டாயம் என்னுடைய வேண்டுதலை அவர் செவிகளிலே வரும், அவர் ஏற்றுக்கொள்வார், கவனித்து கேட்பார், செவி கொடுப்பார். என் வேண்டுதலை அவர் கேட்டருளுவார், எனக்கு பதில் கொடுப்பார். அப்போ இதற்காக கர்த்தரை நோக்கிக் கொண்டு இரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். அவர் பதில் கொடுக்கும் வரைக்கும் நான் காத்திருப்பேன். மற்றவங்க எப்படியும் போட்டு, எனக்கு தெரியும் அவர் பதில் கொடுப்பார், எனக்கு தெரியும் அவர் என்னை கேட்டருளுவார் என்று. அவர் என்னை விசாரிக்கிற தேவன், அவர் என்னை கேட்டருளுவார். அது வரைக்கும் நான் காத்து கொண்டிருப்பேன். கர்த்தரை நோக்கிக் கொண்டு இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு போராட்டம், ஒரு பெரிய நெருக்கம், ஒரு சிறையிருப்பு, பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். என் சத்துருவே, பிசாசை பார்த்து சொல்லுகிறான், பிசாசை பார்த்து சொல்லுகிறான். பிசாசும் நேரடியாக நமக்கு எதிராய் கொக்கரித்து நம்மை ஏளனம் பண்ணுவான். பிசாசு தூண்டிவிட்டு மனிதர்கள் நம்மை ஏளனம் பண்ணுவார்கள். பிசாசு கிரியை செய்து அவர்களை நமக்கு எதிராய் திருப்பி அவர்களும் ஏளனம் செய்வார்கள். இவனுக்கு என்ன நடந்துரும், இவனுக்கு என்ன நடந்துரும், இவன் இப்படித்தான், இவன் அழிஞ்சு போயிடுவான், இனிமே எழும்ப மாட்டான் என்று சொல்லி நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது எல்லாரும் பரிகாசம் பண்ணுவார்கள். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. பிசாசை பார்த்து சொல்றார், சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்துட்டேன்னு சந்தோஷப்படாத. நான் விழுதலை பற்றி பிரச்சனை இல்லை, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். சில இருளின் காலங்கள் நான் கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அப்படி போனாலும், இருளின் காலங்களிலே நான் கடந்து செல்லும்படியாய் கர்த்தர் என்னை அனுமதித்தாலும், அந்த இருளுக்கு மத்தியிலே அவருடைய தயவு இருக்கிறது. அவர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அந்த இடத்துல பாபிலோன் சிறையிருப்பு தண்டனையாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும், அந்த சிறையிருப்பினுடைய எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். அவனுடைய அந்த ராஜாவினுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடக்க பண்ணுவேன். நீங்கள் இங்கே திராட்சை தோட்டங்களை நாட்டி வீடுகளை கட்டி குடியிருந்து
நீங்கள் எப்போதும் போல சுதந்திரமாக வாழ்கிற மாதிரி வாழலாம். அதற்கு ஒரு அனுகூலத்தை அந்த சிறையிருப்பின் காலத்துக்குள்ளே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். இது அவருடைய தண்டனையாக இருந்தாலும் கூட இந்த தண்டனைக்கு உள்ளே, அந்த தண்டனைக்கு மத்தியிலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நேபுகாத்நேச்சாருடைய அவனுடைய படையிருப்பின் போது அவனிடத்தில் சரணடைந்து விடுங்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அவங்களை எதிர்த்து போரிடாதீங்கன்னு சொல்கிறான். அப்படி அவனிடத்தில் போய் சேர்ந்த எல்லாருக்கும் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், சந்தோஷமாயிருங்க. இந்த 70 வருஷம் சிறையிருப்பின் காலமாக இருந்தாலும் அதற்குள்ளே கர்த்தர் அவருடைய ஜனங்களை விசாரித்து அவர்களை மனமகிழ்ச்சியோடு அங்கே இருக்க பண்ணுறார். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவர் குடியிருந்து அவர்கள் சந்தோஷமாக 70 வருஷத்தில் சிறையிருப்பு மாதிரியே தெரியலை. ஏன்னா கர்த்தருடைய தயவு அந்த இடத்திலே, அவருடைய கிருபை அதற்குள்ளே அவர்களுக்குள்ளே விளங்குகிறது. அப்போ இதே போல தான் இந்த இடத்துல பார்க்கிறோம். இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக. சத்துருவே, நீ எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இருளில் தான் இருக்கேன், நான் விழுந்துட்டேன், இடறி விழுந்துட்டேன் இருளில். ஆனால் அதற்குள்ளே கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நீ சந்தோஷப்படாதே. அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். 9வது வசனத்திலே, கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். இவர் என்னுடைய தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிடுகிறார். ஜனங்களுடைய குற்றங்களை அறிக்கையிடுகிறார். சில வேளைகளிலே புத்தியினமாய் மதியினமாய் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகளை நம்ம செய்திடலாம். அது நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு நமக்கு ஒரு தண்டனையை கொடுக்கலாம், ஒரு சிக்ஷையை கொடுக்கலாம். அப்படி இருந்த நேரத்திலும் அவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ளலாம். அந்த நேரத்திலும் முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருந்து அவருக்காய் நாம் எதிர்பார்த்து அவரை நோக்கியே கூப்பிட்டு கொண்டிருக்கோம். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும். தேசத்திலே தேவ சித்தத்தை அறியாதபடி அப்பேற்பட்ட தாவீது ராஜா ஜனங்களை இலக்கம் பண்ணு பார்ப்பதற்காக யோவாபினிடத்திலே கட்டளை கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு அது விசனமாக இருந்தது இவன் செய்த காரியம். உடனடியாய் ஒரு தண்டனை வந்தபோது முகங்குப்புற தரையிலே விழுந்து ஆண்டவரே மன்னியும் என்று கதறினான். தாவீதுக்கு அந்த குற்றம் மன்னிக்கப்பட்டது. கர்த்தர் தன்னுடைய தூதனை நோக்கி போதும் நிறுத்து என்று சொன்னார். அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அந்த எதிர்பார்ப்போடு கூட அவருடைய சுவாபத்தை, அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய கிருபையை உணர்ந்த அவருடைய பிள்ளைகள் அவருக்காய் காத்திருப்பார்கள், எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். கர்த்தர் கட்டாயம் கேட்டருளுவார் என்று சொல்லி அவர்கள் காத்திருப்பார்கள். என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்கிற நிச்சயம் அவர்களுக்கு உண்டாகும். அந்த நிச்சயம் அவர்களுக்குள்ளே இருக்கும். அதனால் விசுவாசத்தை அவர்கள் இழந்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். இப்போ இருளில் உட்கார்ந்துருக்கேன், என்னை வெளிச்சத்தில் கட்டாயம் கொண்டு வருவார். அவர் எனக்காக வழக்காடி, நான் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும். நம்ம பார்க்கிறோம், ஒருவன் பாவம் செய்வானானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்காய் பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி நமக்காக வழக்காடுவதற்கு ஒருவர் இருக்கிறார், மகாபிரதான ஆசாரியர். அவர் பிதாவின் சமூகத்திலே வழக்காடி அந்த குற்றம் நிவர்த்தியாக்கப்பட்டு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு மறுபடி அவர் வெளிச்சத்திலே நம்மை கொண்டு வருவார். அவருடைய நீதியை நாம் பார்ப்போம். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். விசுவாசத்தை இழந்து போகக்கூடாது, அதில் உறுதியாக இருக்கணும். வேத வசனங்கள் சத்தியம், பொய் சொல்வதில்லை. இதுதான் சத்தியம், இதை விசுவாசிக்க வேண்டும். இதான் வசனம், இப்படித்தான் சொல்றது. வசனத்தை அறிக்கையிட்டு ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். குற்றம் செய்யலாம், பாவம் செய்யலாம், சில வேளைகளிலே தவறி போகலாம். ஆனாலும் நாம் அவருடைய சமூகத்தை விட்டு விலகிடக்கூடாது. நம்முடைய கண்கள் அவரை மாத்திரமே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். அவர் கிரியை செய்வார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். என் தேவன் என்னை கேட்டருளுவார் என்கிற விசுவாசம், என் தேவன் என்னை கேட்டருளுவார் விசுவாச அறிக்கை பண்ணிக்கொண்டே, அந்த ஜெபத்தை பண்ணிக்கொண்டே
குற்றம் குறைகளை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு கொண்டே தேவனுக்கு முன்பாய் கதறி கதறி தேவ சமூகத்திலே நம்முடைய குற்றம் குறைகளை அறிக்கையிட்டு என்ன காரியமாக இருந்தாலும் சரி, அநேக விஷயங்களில் நாம் தவறுகிறோம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவசரப்பட்டு சில வேளைகளிலே நாம் தவறுகிறோம். இது இயற்கையான ஒரு நடக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில். மறுபடி தேவ சமூகத்திலே வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து தேவனிடத்திலே கதறி கண்ணீர் விட்டு தேவனுடைய மன்னிப்புக்காக மன்றாடி அவரிடத்திலே கண்ணீரோடு விண்ணப்பம் செய்யும் பொழுது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்திலே நமக்காய் பரிந்து பேசுகிறார், வழக்காடுகிறார். ஒரு லாயரை போல நின்று வழக்காடுதார். அங்கே போய் அந்த குற்றம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அவர் மறுபடி வெளிச்சத்திலே நம்மை கொண்டு வருவார். அவருடைய நீதியை நாம் பார்ப்போம். அடுத்தால 10வது வசனத்தில் பார்க்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவன் அதை பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும். ஒரு நாளிலே நம்மை வெட்கம் மூடினது. அவன் நம்மை பார்த்து பரியாசம் பண்ணினான். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லுகிற என் சத்துருவானவன் பார்க்கும்போது வெட்கம் அவனை மூடும், சத்துருவை வெட்கம் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் கண்கள் அவனை காணும். இனி வீதிகளின் அப்போ அவருடைய அந்த நீதியை பார்க்கும் பொழுது, வெளிச்சத்தில் கொண்டு வரும் பொழுது சத்துருவானவனை வெட்கம் மூடும். நம்மை பார்த்து பரியாசம் பண்ணினவர்கள் வெட்கப்படும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்வார். சிறுமையான அனுபவத்திலே, நெருக்கமான அனுபவத்திலே, இருளின் அனுபவத்திலே, ஒரு சிறையிருப்பின் அனுபவத்திலே ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். தேவனை விசுவாசியுங்கள். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுங்கள். யாக்கோபின் குடும்பத்தாருக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருங்கள். காத்திருங்கள். முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காய் காத்திருங்கள். எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். தீர்க்கதரிசி சொன்னது போல, என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார், என் தேவன் என்னை கேட்டருளுவார், தேவன் என்னை கேட்டருளுவார். விசுவாச அறிக்கை செய்யுங்கள். விசுவாசத்தை விட்டுவிடாதிருங்கள். உறுதியாயிருங்கள். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். கட்டாயம் கர்த்தர் கேட்டருளுவார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. கட்டாயம் நியாயம் செய்வார். உங்களுடைய கூப்பிடுதல் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறது. அதை கேட்டு அவர் மனமிறங்கி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். மறுபடி உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வரும்போது உங்கள் சத்துருவானவனை வெட்கம் மூடும். யாரெல்லாம் உங்களை பார்த்து பரிகாசித்தார்களோ, ஏளனம் பண்ணினார்களோ, களி கூர்ந்தார்களோ உங்களுடைய நெருக்கத்தில், அவர்களை வெட்கம் மூடும். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துகிற ஒரு நாள் வரும். அதற்காக காத்திருங்கள். சங்கீதம் 126 நம்ம பார்க்கிறோம். 1வது வசனத்திலே, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சியோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அது ஏன் அப்படி போட்டிருக்கிறது? இது மாறும்னு நினைக்கவே இல்லை. இதில் ஒரு அற்புதம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் போட்டிருக்கிறது. சொப்பனம் காண்கிறது. உண்மையா பொய்யா, உண்மையா கனவு காண்றமா என்று நினைக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது, ஆண்டவர் அந்த சிறையிருப்பை மாற்றும் பொழுது, ஆண்டவர் அந்த இருளின் அனுபவத்திலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் பொழுது, கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யும் பொழுது, கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும் பொழுது, கர்த்தர் அற்புதம் செய்யும் பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி. சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருப்போம். இது உண்மைதானா? இது உண்மைதானா? இப்படித்தான் நடக்கா? இது உண்மைதானா? நம்ம கனவு காண்றோமா என்று நினைக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது. கர்த்தர் அற்புதங்களின் தேவன். ஆகையினால் என்னை கேட்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும்.
எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். தேவனுக்காய் காத்திருங்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்காய் காத்திருங்கள். அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். கட்டாயம் உங்களை அவர் கேட்டருளுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட அவரை நோக்கி பாருங்கள். குற்றம் குறைகள் இருந்தால் அறிக்கையிடுங்கள். தேவ சமூகத்தில் உங்களுக்காய் வழக்காட ஒருவர் இருக்கிறார். அந்த குற்றங்கள் மன்னிக்கப்படும், அந்த அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யப்படும். மறுபடி உங்களை வெளிச்சத்திலே ஆண்டவர் கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை காண்பீராக. அவருடைய சிறையிருப்புகள் மாற்றப்படுவதாக. அவருடைய நெருக்கங்கள், அவருடைய போராட்டங்கள், அவருடைய இருளின் அனுபவங்கள், அதிலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீராக. அப்பா, உடைய நீதியை அவர்கள் பார்க்கட்டும், உடைய இரக்கத்தை பார்க்கட்டும், உடைய கிருபையை பார்க்கட்டும். அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல அந்த அற்புதத்தை பெறும் பொழுது உணரத்தக்கதாக ஒரு பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.